அன்பான முஸ்லிம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதற்கான அதிகாரத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக கொடுத்துள்ளார். இதற்கு பெயர் புத்திர சுவிகார அதிகாரம். இது குரானில் கிடையாது. குரானில் முக்கியமானது, அல்லாவுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது, யாரும் அல்லாவுக்கு பிள்ளை கிடையாது. அதாவது சன் ஆஃப் காட் அப்படிங்கிற அதை மறுதளிக்கணுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக அடிப்படையே இல்லாமல் கேச்சு எல்லாரும் அடிமைகள் தான். ஆமாம், பரலோகத்துக்கு எப்படி போடுவாங்க? என்டர் மை ஸ்லேவ்ஸ், அதாவது என்டர் மை ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவாராம். என் அடிமைகளை பரலோகத்தில் என்டர் பண்ணுங்க. அது பிசாதோட வேலை. இயேசு 600 வருஷத்துக்கு முன்னாலே பிள்ளைகள் சொல்லிட்டார். பிள்ளைகளேன்னு அவருடைய சீஷர்களையும் கூப்பிட்டாரு, மகனே மகளேன்னு கூப்பிட்டாரு. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தால் அவளை பார்த்து அவள் ரொம்ப நடுநடுங்கி போனான் குணமானவனே. ஏன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு மனுஷனை தொடக்கூடாது, தொட்டாது தீட்டு. அந்த காலத்தில் அவர் நடுங்கி பயப்படுவா. சொன்னார், மகளே அப்படிம்பாரு. அதே மாதிரி மத்தேயு 9:2 இங்கே பார்த்தீங்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு இன்னைக்கு பிள்ளைகளை மகனே மகளேன்னு கூப்பிடுறாரு. பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. அதை கம்ப்ளீட்டாக மறுதளித்து தேவனுக்கு பிள்ளை பெக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, பெற்றுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆகுகன் ஆகுகன்னு சொன்னால் ஆயிடுன்னு சொல்லி சூரா 19:35 கப்சா விட்டுருக்காரு பிசாசு. யார்? உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு கப்சா விட்டுருக்கிறாரு. அதை முகமது எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான சத்தியம் சொல்லி முஸ்லீம்கள்லாம் நீங்கள் பிடிச்சி ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏற்று கொடுத்துருக்கிற ப்ரிவிலேஜை பாருங்கள். அவரை ஏற்றுக்கொள்கிறவங்க அவருடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதற்கான அதிகாரத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக கொடுத்துள்ளார். இதில் தான் வந்திருக்கு. இதற்கு பெயர் புத்திர சுவிகாரம். இப்படி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இயேசு தமது பரலோக வல்லமைகளை கொடுக்கிறார். முகமது தேவனுக்கு பிள்ளை பெற முடியாது என கூறி முஸ்லிம்கள் இந்த ஸ்லாக்கியத்தையும் வல்லமைகளும் பெறவிடாமல் ஏமாற்றியுள்ளார், தடுத்திருக்கிறார். யூ ஹவ் பீன் டிசீவ்டு. அதாவது இந்த டீச்சிங்கோட டைட்டிலே முஸ்லீம்களை முகமது ஏமாற்றிருக்கிறார், வஞ்சித்திருக்கிறார், அப்படிங்கிறது தான். அப்போது பொய் சொல்லி ஏமாற்றிருக்கிறார். இங்கே பாருங்கள், உண்மையான ரைட்ஸ் என்னன்னு பாருங்கள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். செம பவர் இது, செம பவர், அத்தாரிட்டி. இதோடு சேர்த்து பரலோகத்தோட பவரும் கிடைக்கும். பட் as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க மாட்டோம், ஈசாவை நம்புவான், ஈசா நவி, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. யூ டோன்ட் கெட் எனிதிங். இயேசுவே அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு பரலோக தேவனுக்கு பேர் இயேசு. இயேசுவுடைய பேர் இயேசு என்று அவருக்கு பேரிடுவாங்க. மத்தேயு 1:23-24. பிதாவாகிய தேவனுக்கு பேர் இயேசு. யோவான் 5:43 இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தோம். இயேசு பிதாவின் நாமத்தில் வந்தவர். யோவான் 14:26 என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியானவர். அப்போ பரிசுத்தாவியானவர் பேர் இயேசு. மொத்தம் புது உடன்படிக்கையில் இயேசுங்கிற நாமம் மட்டும்தான். அந்த நாமத்தை அறிவிக்கணும், அந்த நாமத்துக்காக பாடுபடணும். அந்த நாமந்தான் பரலோகத்துக்கு ஒருத்தனை வழி நடத்தும். அந்த நாமம் ஒருத்தனுக்கு ஸ்லாக்கியம் தருது. தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்லாக்கியம் ஃபுல் பவர்ஸ். இது அவ்வளவும் எங்கே கிடையாது? இஸ்லாமில் கிடையாது. 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லாவுக்கு பிள்ளை பெக்க முடியாது. இப்போ யார் சொன்னா மாம்சத்தில் பிள்ளை பெக்கணும்னு யார் சொன்னா? இங்கே இருக்கு, கிளியரா இருக்கு. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வசனம் தெரியாது முஸ்லிம்களுக்கு, இதை சொல்லித்தரல, ஏமாந்துட்டு இருக்கீங்க. தேவனாலே பிறந்தவன், தேவனுடைய மகன் அப்படின்னா தேவனாலே பிறந்தவர்கள், அதாவது புருஷ சித்தத்தினால பிறந்தவர்கள் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. அந்த அந்த இஸ்லாம்ங்கிற அந்த பிசாசுடைய மார்க்கத்திலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தீங்கன்னா பொழைச்சிங்க. வெளிப்படுத்தல் 21:7 சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். என்ன ப்ரிவிலேஜ் பாருங்க. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். சன் ஆஃப் காட். பரலோகத்தில் அவன் சன் ஆஃப் காட். இன்னைக்கு இங்கேயும் லோக்கல்லையும்
நான் இயேசுடைய மகன், சன் ஆஃப் காட், ஐ எம் அ சன் ஆஃப் காட். இயேசுவோட பவர் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இயேசு அவர் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசிகளுக்கு தந்துள்ள வல்லமைகள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிறார். லுக்கா 10:19 சொல்ல, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வசனங்கள். சொல்கிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. புத்திர சுவிகார அதிகாரம், பேய் வரட்டுறதுக்கு பேய் மேலே அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. மத்தேயு 18:18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பேர் மத்தேயு 16:19 சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசுவன் நாமத்தை விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரிவிலேஜ். இயேசுவோட பெரிய கிரியைகளை செய்வான்னு இயேசப்பா கொடுத்துருக்காரு. மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே, இயேசுவன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேற யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மொத்தம் பரலோக வல்லமைய இயேசுவை விசுவாசிக்கிற அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் செய்வேன். யோவான் 14:14 சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வசனங்களில் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன், என் நாமத்தில் கேளுங்க நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். புத்திர சுவிகார உரிமை. இதை கம்ப்ளீட்டாக இயேசுவை தேவன் இல்லை, இயேசு தேவகுமாரன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே இழந்து போகுது. அவருக்கு அல்லாவுக்கு பிள்ளை பெக்க முடியாது. ஓகே, அல்லாங்கிறது பேய்க்கு பிள்ளை பெக்க முடியாது. பட் இயேசு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பிள்ளைகள் உண்டு அப்படின்னு இருக்காரு. மகனே மகளை சொல்லியிருக்கிறாரு. நல்லா பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், இயேசுதான் தேவன். மத்தேயு 9:2 அவர் சொல்றாரு, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனேங்கிறாரு. இயேசுவே மகனேன்னு சொல்ல பிறகு நீங்க மகனே சொல்ல இதே கிடையாது அப்படின்னா, ஒண்ணுமே பிள்ளை பெக்க முடியாது, அல்லாவுக்கு பிள்ளை பெக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி ஆகும்? ஆமா, ஸோ இயேசு தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போதே மகனே மகளே சொல்லி பிள்ளைகளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ வசனத்தில் யோவான் 1:12 சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் கொடுக்குறாரு மகனே அப்படிங்கிற அந்த ரைட்டை கொடுத்துருக்கிறாரு. அது புருஷ சித்தத்தினால் அல்ல, இவர்கள் தேவனால் உண்டானவர்கள். ஆமாம், அப்போது இதை கண்டுபிடிச்சி இதில் அவர் சொல்கிறார், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான். யோவான் 8:47 சொல்கிறாரு. ஆமாம், யார் தேவனால் உண்டானவன் அப்படிங்கிறாரு. ஆமாம், இப்போ இந்த தேவனால் உண்டாகாதவங்க கேட்க மாட்டாங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி சொல்லாமல் இருக்கிறீங்கிறார். இயேசுவை விசுவாசிக்காதவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் நரகத்துக்கு பாத்தியம். அவன் இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். தப்பிச்சுக்கோங்க, இயேசு மெய்யான தேவன். அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. மத்தேயு 28:18 சொல்றாரு. ஆமாம், அந்த அதிகாரத்தை அவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. ஆமாம், எல்லா அதிகாரம், நீங்கள் வானத்தில் உள்ளதை வானம் பூமி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்பா, அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிள்ளையாகி நீங்கள் அதை உபயோகிக்கலாம். ஆமாம், நேச்சர் மேலே, இயற்கை மேலே, அவர் தான் தேவனால இயற்கை மேலே பவரை நீங்கள் உபயோகிக்கலாம். அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளணும். ஓவர் கமர்ஸ், ஹீ ஹூ ஓவர் கம்ஸ் ஷால் இன்ஹெரிட் ஆல் திங்ஸ். ஓவர் கம் பண்ணணும். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா நீ கிறிஸ்தவர் ஆனால் உன்னை அடிப்போம் வைப்போம், நீ கிறிஸ்தவன் ஆகிட்டே, ஐயோ கிறிஸ்தவன் ஆகிட்டா, ஐயோ ஒதுக்கி வைப்போம், இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, யூ ஆர் அன் ஓவர் கம்மர் அப்படின்னு. ஓவர் கம்மர்னா அவர் சொல்கிறாரு, நீ என் குமாரன் என் குமாரத்தி, நான் உனக்கு தேவன், ஃபுல் பவர், ஃபுல் ப்ரொடெக்ஷன்,
ஃபைனலி எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். வாய்ப்பை தவற விடாதீங்க. எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில், அதாவது இஞ்சில் அப்படிங்கிறது யோவான் சுவிசேஷத்தில் இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் யூதர்கள்ட்ட டைரக்டாக இன்டராக்ட் பண்ணி அவங்க அவரோட எதிர்த்து மோதினதுனால அவங்கள்ட்ட தன்னை பற்றி நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷங்களில் இயேசு தேவன் அப்படிங்கிறத, இயேசுவே தேவன் அப்படிங்கிறத குறித்த வசனங்களில், அந்த சத்தியங்களில், அந்த ரகசியங்களில் அது ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் தான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் 12 சீஷரில் இயேசு நேசித்த மிகவும் அன்பான சேஷன். அதனால் அவனுக்கு விசேஷமான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறாரு. அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இயேசு தன்னை தேவனுக்கு சமமானவர் என்று வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் காண்பித்துள்ள யோவான் சுவிசேஷ பகுதிகள் யூதர்களிடம் தன்னை மேசியா என்றும் இஸ்ரவேலர்களின் தேவன் எனவும் இயேசு தெளிவாக காண்பித்துள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படுகிறது. முகமதுடைய குரான் இஸ் ஈக்குவல் டு பொய், வஞ்சனை, ஏமாற்று. முஸ்லிம்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். யோவான் சுவிசேஷம், இஞ்சில், குரான் மற்றும் இஸ்லாம் பொய் என்பதை அம்பலப்படுத்தும் ரகசியம். ஐ ஆம் என்பது பரலோக தேவனுடைய நாமம் என பழைய ஏற்பாட்டு வேதம் காண்பிக்கிறது. இயேசு தானே அந்த ஐ ஆம் என்ற தேவன் என்பதை யோவான் 8வது அதிகாரம் 58ஆம் வசனத்தில் நேரடியாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆம், இயேசுவே தேவன். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் இந்த வசனம் உள்ளது. ஐ ஆம்னு சொல்லி அவர் தன்னை தேவன்னு காண்பிச்சிருக்கிறாரு. யூதர்கள் அவர்கிட்ட கண்டெஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு. யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்போ அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசாகலே நீ இது தேவனை கண்டாயோ? அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இங்கே தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தமிழில் பார்த்தா இருக்கிறேன் அப்படிங்கிறத, அங்கே பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14 அந்த வசனம் பார்க்க போகிறோம். இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம். இங்கே இருக்கிறேங்கிறனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கீழே இருக்குது இங்கிலீஷில், ஜீசஸ் செட் டு தம், மோஸ்ட் அஷ்யூர்லி ஐ சே டு யூ, பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் ஐ ஆம். தட் இஸ் த கிரேட் ஐ ஆம், கேபிட்டல் லெட்டர். இதை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் 3:14 அவர் அங்கே அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மோசையிட்ட பேசும்போது பேசியிருக்கிறாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தருடைய சொல்வாயாக என்றார். இருக்கிறேன் என்பவர், அவர் பேரே இருக்கிறேன். And God said to Moses, I am who I am, capital letter. And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. I am has sent me to you. இருக்கிறேன், I am. இதான் அவருடைய நாமம். பார்த்தீங்கன்னா அங்கே ஏசு அதே தான் சொல்கிறாரு. I am, before Abraham was I am. ஸோ இயேசு இந்த வசனங்கள் வழியாக தெளிவாக அவர் தான் தேவன் காமிச்சிட்டாரு. இந்த யாத்ராகமம் 3:14 கிமு 1400, அதாவது முகமது வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் மோசே கிட்ட தேவன் டைரக்டாக முச்செடியிலிருந்து அவனுக்கிட்ட அப்பியர் ஆகும்போது பேசியிருக்கிறாரு. அது இயேசு சொல்கிறாரு, அந்த தேவனும் நானும் ஒன்றுதாப்பான்னு சொல்கிறாரு. அப்போது எங்கேயாவது டவுட் இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இங்கே இயேசு தானே தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். டைரக்ட் தானே தேவன், தேவனுக்கு சமமானவர் என இயேசு பல வசனங்களில் யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் 14:15 இந்த வசனங்களை கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இயேசு நிறைய வசனங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம ஒரு பகுதி மட்டும் நம்ம பார்க்கலாம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இவர் தான் கற்பனைகளை கொடுத்திருக்காரு. மத்தேயு 5வது அதிகாரம் 1 - 16 வசனம் 10 கற்பனைகள் இங்கே கொடுத்திருக்கிறாரு. பழைய கற்பனைகளை கேன்சல் பண்ணியிருக்காரு. மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா
முதல்ல அந்த 16 வசனத்துல இவருடைய கற்பனைகளை கொடுத்துட்டு 19வது வசனத்துல சொல்றாரு, இந்த கற்பனையில சிறிதான ஒன்றையும் யாராவது தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணா பரலோகத்துல சிறியவன் அப்படின்ட்டாரு. இதை அப்படியே கை கொண்டு பிரசங்கம் பண்றவன் பெரியவன்ட்டாரு. அவருடைய கற்பனைகள் தான் இப்போ நமக்கு அப்ளிகபிள். அதை தெளிவா சொல்லிட்டாரு. தேவன் ஒருத்தர் தானே அதை தர முடியும். அதுக்கு பிறகு சப்சிக்வெண்டா சொல்றாரு, 22ல இருந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகளையும் மோசே வழியா கொடுத்த கட்டளைகளையும் இயேசு கேன்சல் பண்றாரு, ரிவைஸ் பண்றாரு. தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம். இங்க சொல்றாரு கிளியரா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் இல்ல, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கிறாரு. அப்போ இயேசுதான் தேவன் அப்படிங்கிறதுக்கு தெளிவா வார்த்தைகள் வந்திருக்கு. அடுத்த 23வது வசனத்துல சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். கற்பனையை இப்ப சொல்லிட்டாரு, வசனம்னு கொண்டுட்டாரு. அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்ப பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் வந்து, அதாவது பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவராக ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணணும்னா இயேசுவோட வசனத்தை பின்பற்றினாதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இயேசு பேசின வசனங்கள் அவ்வளவும் தேவனுடைய வசனங்கள். அப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் இயேசுதான் பிதாவுடைய பார்க்கக்கூடிய ஒருவன். பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்க முடியாது. இருக்கு யோவான் 1:17, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். யாரும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. யோவான் 6:46 சொல்றாரு, ஒருத்தரும் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இயேசு ஒருத்தர் தான் பிதாவை பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. ரொம்ப கிளியர். யாத்ரா 33:20 சொல்றாரு, மோசே நான் உமது மகிமையை காண வேண்டும் சொன்ன, நீ என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. இவ்வளவு தெளிவா இருக்கு. தேவன் வந்து இன்விசிபிள், அவரை பார்க்க முடியாது. இயேசு தான் தேவனுக்கு பார்க்கக்கூடியவர், வேறு உருவம், விசிபிள் காட். நம்ம சரீரத்துல நம்மகிட்ட உயிர் இருக்கு, நம்மளுடைய பார்க்கக்கூடிய சரீரம். இயேசு உயிர் இருக்கு, தேவன். நம்ம சிந்திக்கிறோம், உள்ளுக்குள்ள நல்லா பேசுறோம், சத்தம்லாம் கேட்கு, பரிசுத்தாவியானவர். நமது சரீரமே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ யோவான் 14:21 போடுறாரு, என் வசனத்தை கை கொண்டா அவனோட வந்து நாங்க வாசம் பண்ணுவோம். பழைய ஏற்பாடு வசனம் இல்லை, இவர் தான் தேவன்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அடையாளம். யோவான் 14:24, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. இயேசு சிலுவையில தான் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த பிறகு இயேசுவோட வசனம் தான் அப்சல்யூட். அதை மீறினா அவ்வளவுதான், தேவனை மீறுறான்னு அர்த்தம். கிளியரா இருக்கு. யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறாரு. இயேசுவோட வசனத்தை கை கொள்ளணும்னா அவுட்டு. தேவன் ஒருவர் தான் இந்த மாதிரி வசனம் கொடுக்க முடியும். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசுவோட அன்பில் நிலைத்திருந்தா பிதாவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டதால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். மறுபடி இவர்தான் தேவன், இவரைத்தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத இயேசு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப இயேசுவோட சந்தோஷங்கிறதான் தேவனுடைய சந்தோஷம். அது நிலைத்திருக்கணும்னா இயேசுவோட கற்பனைகளை, இயேசுவோட வசனத்தை கை கொள்ளணும். யோவான் 16:15, பிதாவினுடைய யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். தானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அசால்ட்டா கொடுத்திருக்காரு. யோவான் 10:30 வசனம் பின்னால பார்ப்போம்னு நினைக்கிறேன். யோவான் 17:10, என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பிதாட்ட பேசும்போது சொல்றாரு. ஸோ பிதாவும் குமாரனும் அவ்வளவு பக்கா ரிலேஷன்ஷிப், நல்ல ஒன்றா இருக்காங்க. பிதாவுடைய வல்லமைகள், பிதாவுடையவைகள் யாவும் குமாரனுடையது. இன்னைக்கு வேற வழியா பரலோகம் போக முடியாது. யோவான் 14:6 தெளிவா சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். போட்டு கிளீனா கொடுத்துட்டார். வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சத்தில் இயேசுவாக ஒருவிடத்து வந்தார். இயேசுவே தேவன். யோவான் 1:14 வசனத்துல பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாக்கி அப்படின்னு வந்திருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், பிதாவுடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இயேசுதான்
பிதாவுடைய உருவம்ங்கிறது கிளியரா வசனம் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இயேசு அந்த தனக்கும் பிதாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கிளியரா சொல்லியிருக்கிறாரு. சிறப்பான வெளிப்பாடு. இயேசு தேவனுக்கு சமமானவர், தம்மில் தாமே ஜீவனுடையவர். பிதா எப்படி தன்னில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் சொல்றாரு. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இப்ப இவர் தேவன் இல்லாம வேற யார் இருக்க முடியும்? as the father has life in himself, so he has granted the son to have life in himself. ஆமா, இயேசு தேவனுக்கு சமமானவர். அவரை விட்டுட்டு நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னா நடக்காது, ஒர்க் அவுட் ஆகாது. சிறப்பான வெளிப்பாடு. குமாரனங்க இயேசு ஒருவரே பிதாவை பார்க்க முடியும், வேறு எவரும் பிதாவை பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது. யோவான் 6:46 இந்த வசனத்தை ஏற்கனவே நான் சொன்னேன். அவர் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அவர் கிளீனா சொல்லியிருக்காரு, நான் தேவனிடத்தில் வந்தேன். யோவான் 8:42 இன்னும் பல வசனங்களை சொல்லியிருக்காரு, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர. அப்படின்னா இயேசுவை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இவர் ஒருத்தர் தான் பிதாவை பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. ஸோ சிறப்பா சொல்றாரு, இவரும் தேவனும் ஒன்றுதான். சிறப்பான வெளிப்பாடு. தேவனை வெளிப்படுத்தியவர் தேவகுமாரன் இயேசுவே பிதாவின் பார்க்கக்கூடிய உருவம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். No one has seen God at any time. The only begotten son who is in the bosom of the Father, he has declared him. அப்போ தேவனை யாரும் பார்க்க முடியாது, இயேசுவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று இயேசு தெளிவாக கூறியுள்ளது பைபிளில் 600 வருடங்களுக்கு முன்னரே பதிவாகியுள்ளது. அதாவது முகமது பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே இது பதிவாயிருக்கு. தான் தேவனிடத்தில் வந்துள்ளேன் என்றும் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். அல்லாவிடமிருந்து வந்ததாகவோ அல்லாவின் தூதன் என்றோ இயேசு எங்கும் கூறவில்லை. இயேசு பூமியில் நடமாடிய போது அல்லாஹ் என்றால் யார் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஏன்னா இஸ்லாமே கிடையாது. இதை பார்ப்போம். யோவான் 8வது அதிகாரம் 54வது வசனம். அழகா லட்டா கொடுத்திருக்காரு வசனம். இந்த வசனத்தை மீறி உலகத்தின் அதிபதியிலும் பேச முடியாது. யோவான் 8:54 இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தேவன் என்னுடைய பிதா. இவ்வளோ அழகா போட்டு கொடுத்திருக்காரு. யோவான் 8:42 இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவை இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். போட்டாரு, மறுபடியும் போட்டு கொடுத்துட்டார். யோவான் 5:18 அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் தேடினார்கள். வசனமே சொல்லுது, அவரை தன்னை தேவனுக்கு சமமாக்குனாரு அப்படின்னு இருக்கு. He is equal to God. இயேசுதான் தேவன். ஆமாம், யோவான் 5:20 இருக்கு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். கிளியரா இருக்கு. தன்னை உலகத்துக்கு அனுப்பிய பிதாவாகிய தேவன் யெகோவா என்றும் தான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து வந்தவர் என்றும் இயேசு தெளிவாக வசனித்துள்ளார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பலமுறை இயேசு இதனை தெளிவாக கூறியுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தை படிக்கிற முஸ்லிம் எவரும் முகமது தந்துள்ள குரான் ஒரு மிகப்பெரிய மோசடி என்று கண்டுபிடித்து விடுவர். எனவே தான் முகமது இஞ்சில் என்ற இந்த புத்தகத்தை குரானில் தரவில்லை. கொஞ்சம் உதாரண வசனங்கள் கொஞ்சம் போல நம்ம பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஜஸ்ட் குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 46 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர பிதாவை ஒருத்தரும் கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அழகா கொடுத்துட்டாரு இவர் யாருன்னு. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இவரை தேவன் தான் அனுப்பியிருக்கிறாரு, நீர் அனுப்பின. அப்போ 2 பேருக்கு ஈக்குவல். இயேசுவை அனுப்பினது தேவனை. யோவான் 7:29 நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனால அனுப்பப்பட்டவர் இயேசு, தேவகுமாரன். அதான் தேவகுமாரன். யோவான் 8:16 நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமா இருக்கிறேன். இங்கேயும் சொல்லிட்டாரு, என்னை அனுப்பினது பிதாங்கிறாரு தேவன். அந்த பிதா உங்களுடைய தேவன் நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டாரு, உங்க ஆண்டவர்ன்ட்டாரு. யோவான் 8:18 நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். என்னை அவர் அனுப்பினது பிதா, அந்த பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு. யோவான் 8:42 அவர் சொல்றாரு, ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த வசனம் ஏற்கனவே பார்த்தோம். யோவான் 5:23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். அப்படின்னா கிளியரா இங்கேயும் சொல்றாரு, அவரை அனுப்பின
குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டேன் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். நிறைய வசனம், நான் உங்களுக்கு ஒரு பகுதியோட நிறுத்த போறேன். இன்னும் இருக்கு. யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை, நான் கேட்டபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. இங்கேயும் சொல்றாரு என்ன பிதாதான் அனுப்புனாரு அப்படிங்கிறார். யோவான் 5:36 யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவனை எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் பண்ற கிரியையே பிதா, அதாவது தேவன் என்ன அனுப்புனாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. ஆமா, அவரை அனுப்புவார்னு உபாகமம் 18-19 வசனத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுத்திருக்கேன். யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை. என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது, நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது என்றார். என்னை அனுப்பினவர், நல்ல நோட் த பாயிண்ட். யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா, மறுபடியும் அவர் சொல்றாரு யோவான் 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என் வசனத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின. யோவான் 13:20 நான் அனுப்புகிறவன் என்னை அனுப்புகிறவன் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என்னை அனுப்பினவரை மறுபடி ஏசப்பா தெளிவா சொல்றாரு, அவரை பரலோக தேவன் அனுப்பினாருன்னு. யோவான் 14:24 என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவன் அவருக்கு அப்பாங்கிறத திருப்பி சொல்லி இருக்கிறாரு. யோவான் 16:30 நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்பதான் சொல்றாங்க நீர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர்னு அவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அதோட அவங்க ஏசப்பா சிலுவைக்கு போயிட்டார். யோவான் 17:13 இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன், இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அப்போ அவர் பரலோகத்திலிருந்து வந்தாரு, பரலோகத்துக்கே போனாரு. அவர் தான் தேவன், இயேசுவே தேவன், ஈக்குவல். அன்பான முஸ்லிம் சகோதரனே சகோதரியே, இந்த ஷார்ட் சாப்டர்ல இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கி இருக்கிறாருங்கிறத நிறைய வசனங்கள்ல ஒரு பகுதி காமிச்சு. இது பெரிய டீச்சிங் இருக்குது. ஆனா இவ்வளவு போதும் என்னை அனுப்பின பிதான்னு சொல்லியிருக்காரு. தன்னை தேவனுக்கு ஈக்குவல் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. யோவான் 14:8-11 வசனம் பார்த்தீங்கன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க பிதாவை என்னை காமிக்கணும்னு என்னத்தை சொல்ற அப்படிங்கிறாரு. யோவான் 10:30 சொல்றார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ இயேசுவும் பிதாவும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா நான் தேவனுக்கு சமம் சொல்லியிருக்காரு. எல்லா பவர் அவர் கையில் இருக்கு. மத்தேயு 28:18 ஏற்கனவே படிக்க கேட்டீங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு கையில மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்கள் இருக்கு. Nothing is beyond him. He is the ultimate and he is God. இதைத்தான் ஏமாத்தி இந்த சத்தியம் அவ்வளவு எழுதப்பட்டிருக்கு. இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது உண்மைதான், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த வாசனத்தை வாங்க அவரை ஏற்று ஞானத்தான் எடுத்து ப்ரொசீட் பண்ண பவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். பேய் ஓடும், வியாதிகள் குணமாகும். நீங்க பெரிய பிரேயர்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பக்கத்துல நடந்து போய் சாதாரணமா இயேசுவை பத்தி பேசினாலே போதும், யார் மேலேயும் கை வைக்காமல் வியாதி குணமாகும். இந்த பவர் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆக துவங்கிடும். பிரச்சனை என்ன, கிறிஸ்தவர்கள் இதை விட்டுட்டு இயேசுவோட வசனத்தை விட்டுட்டு பழைய ஏற்பாடு பிடிச்சிட்டு எல்லா வசனமும் ஒண்ணுன்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்டதுனால
கிறிஸ்தவர்களே போய் ஆஸ்பத்திரியை நிறைய அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரனே சகோதரி, சர்ச்சு பக்கத்துக்குள்ள போயிடாதீங்க. அது தவறாதுங்கிற பழைய ஏற்பாட்டு பின்பு போகாதீங்க. மத்தேயு மார்க்குக்கு வாங்க, இயேசுவுடைய ஜீவனுள்ள வசனத்தை படிங்க. அந்த பவர் உடனே வேலை பார்க்கும். நீங்க இயேசு செய்த அற்புதங்கள், அதே அற்புதங்களை நீங்க பண்ணலாம். அப்ப தெரியும் இந்த வசனம் உண்மை. நாங்கெல்லாம் இந்த வசனத்தை அனுதினமும் அதை பயன்படுத்துறோம். அந்த வசனம் எங்களுக்கு இருந்து வேலை பார்க்கு. இந்த வசனம் அது பாட்டுக்கு வேலை பார்க்கும். இது வசனம் வேலை பார்க்கு. சரீரத்துல வசனம் உட்கார்ந்துருக்கு. இயேசுவோட வசனமும் இயேசுவும் ஒன்றுதான். அந்த வசனம் சரணு வேலை பார்க்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமா, இயேசுவுக்கு பேரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தல் 2:12, எபிரேயர் 4:12 படிச்சுக்கோங்க. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் யாராலையும் பிடிக்க முடியாது. அவ்வளவு வல்லமையானது இந்த வசனத்துக்கு, இயேசுடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. என் சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இந்த முஸ்லீம்ங்கிறது வெறும் ஏமாத்து. ஓடியாந்துருங்க, இயேசு கிட்ட குயிக்கா ஓடியாந்துருங்க. இயேசு உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. இயேசு உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. அன்பான கரத்தை நீட்டி உங்களை வான்னு பிள்ளைய கூப்பிடுறாரு. விட்டுறாதீங்க, நல்ல சான்ஸு. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு அன்பான முஸ்லிம் சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இயேசு தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். இந்த சத்தியம் யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அசால்ட்டா வெளியாயிருக்கு. அந்த வசனங்கள், சிறிய வசனங்களை அதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்த தேவகுமாரன் இயேசுவே. இந்த சத்தியம் தெளிவாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பதிவாகியுள்ளது. யோவான் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2, 3 இந்த வசனமே நமக்கு தெரிவிக்குது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கலிமா, அவங்களுடைய வார்த்தையில சொல்ல போனா கலிமா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசுதான் அந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் தான் வார்த்தை. தேவன் தான் வார்த்தை. ரொம்ப கிளியர். In the beginning was the word and the word was with God and the word was God. Clear. The word was God. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் பார்ப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். He was in the beginning with God அப்படி சொல்லிட்டு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. இப்போ இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர் அப்படிங்கிறது தெளிவா இருக்குது. ஆல் திங்ஸ் were made through him and without him nothing was made that was made. சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. ரொம்ப கிளியர் வசனம். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் மனுஷன் நிலையில வந்தனால, வடிவில் வந்தனால அவன் கேட்டுக்க மாட்டோம். நீ எப்படி தேவனா இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய அற்புதங்களை பண்ணார். 4 நாள் செத்து போன லாசருவை வெளியே நேரம் எந்திரிச்சு வந்தான். பாடையில போய்கிட்டு இருந்த வாலிபனை, லூக்கா 7வது அதிகாரம், பாடையில போன வாலிபனை உனக்கு எழுந்துருன்னு சொல்றேன். அவன் அப்படியே எதிர்த்து உட்காந்துட்டான். அவ்வளவுதான். இப்படி அசால்ட்டா பண்ணாரு. உயிரை கொடுத்தாரு. செத்து போன ஆளுகளுக்கு உயிரை கொடுத்தாரு. தேவன் மட்டுமே அதை பண்ண முடியும். ஆனா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இங்க நீங்க பாக்குறீங்க வசனங்கள். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி, நீங்க பாத்தீங்க, தேவன் தான் வார்த்தைன்னு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு என்ன? இயேசுதான் அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். மகிமைனா அப்பியரன்ஸை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி, தேவன் தான் வார்த்தைன்னு பார்த்தோம். அந்த தேவன் வார்த்தை ஆடம்பரு மாம்சமா வந்தாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் நீங்க 13வது வசனம் பார்த்தீங்கன்னா கிளியரா அங்க சொல்றாரு, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கிறான், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதில் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் சொல்லிட்டு, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இயேசுவுக்கு இன்னைக்கும் பேர் தேவனுடைய வார்த்தை தான்.
அவர் தேவனுடைய வார்த்தையா இருந்தார். வார்த்தை மாம்சமாகி இயேசுங்கிற நாமத்துல வந்தாரு. 33 வருஷம் பூமியில் இருந்தாரு. அவருடைய சொந்தக்காரங்க யூதர்களை சிலுவையில் ஆணி அடிச்சாங்க. அவர் உயிரை அவரே பிதா கிட்ட கொடுத்தாரு. 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரு. 40 நாள் பூமியில சஞ்சரித்து 500 சீஷர்கள் பார்க்க பரமேறி போனாரு. 10 நாள் கழிச்சு பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு திரும்ப வந்துட்டாரு. இன்னைக்கு பூமியில் இருக்கிறாரு. இம்மானுவேல், இயேசுவுக்கு பேர் தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கும் பேரு தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தருங்கிற இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இடற மாட்டீங்க. அவரு முகமது இயேசு தேவனும் அல்ல, இறைவனும் அல்ல, இறைவனுடைய குமாரனும் அல்ல அப்படின்னாச்சு. சரி, ஏதாவது ஆதாரம் இருக்கா? சரி, நீங்க தான் உயிரோடு இருக்கீங்க, அல்லாஹ் உயிரோடு இருக்கீங்க, ஆதாரம் இருக்கா? முகமது உயிரோடு இல்லை, அல்லாஹ் உயிரோடு இருக்கீங்களா, ஆதாரம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிற ஆதாரம் இருக்கு. என்னை போல அநேகர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வியாதியை குணப்படுத்துறாங்க, பேயை ஓட்டுறாங்க. இயேசுவோட வல்லமை. மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மனுஷனுக்கு தேவன் அந்த அதிகாரம் கொடுத்திருக்காரு. இயேசுதான் அந்த தேவன். இயேசுவின் நாமத்தில் என் முஸ்லிம் சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு அன்பான முஸ்லிம் சகோதரனே, சகோதரியே, இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை தரக்கூடிய பவர். நித்திய ஜீவனா பரலோகம், எட்டர்னிட்டி. இந்த உலகத்தில் நம்ம 70 வருஷம் இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், 100 வயசு இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நாள் என்றாவது மரித்தாகணும். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மரிப்போம்னு இருக்குது. அதுதான் நியமம். நம்ம ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணோன்னு சொன்னார், தண்டனை போட்டார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்ட்டார், போட்டார். மரணம் வந்துருச்சு. அது அவாய்டபிள். அது அவாய்டபிள் இல்லை, அன்அவாய்டபிள். மரணம் தவிர்க்க முடியாதது. அப்போ மரணத்துக்கு பிறகு எங்கே போவோம்? இயேசு அழகாக கொடுக்குறாரு. என் மேலே விசுவாசம் இருந்தால் அவனை நான் கடைசி நாளில் எழுப்பேன், முதலாம் உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் மரித்த உடனே அவனை உயிரோடு எழுப்புறதா இல்லையான்னு இயேசு முடிவு பண்ணுறாரு. அவன் இயேசுவை பின்பற்றி இருந்தால் அவன் உயிரோடு எழுப்பி தான் பக்கம் வச்சுக்கிறாரு. மரித்தா உண்மையான மரணம் என்னன்னா அவனை நரகத்துக்கு, அதாவது அக்கினிக்கு அனுப்பிட்டார். லூக்கா 16வது அதிகாரத்தில் இதை நேரடியாகவும் காண்பிச்சிருக்காரு, ஓமை வழியாக காமிச்சிருக்கிறாரு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு சான்ஸ். நீங்க பாருங்க, இயேசு ஒருவர் மட்டுமே நித்திய ஜீவனை தருகிறவர், அதாவது பரலோகத்தை மனுஷனுக்கு தருகிறவர் என்று உறுதி கூறியுள்ள யோவான் சுவிசேஷ வசனங்கள். இந்த நேரடி வசனங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அதிகமாக காணப்படுகிறது. நான் சொன்ன லூக்கா 16வது அதிகாரம் லூக்கால இருக்கு. நான் யோவான்ல இருந்தே உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வரேன். நித்திய ஜீவன் இயேசுவே. மனிதன் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய குமாரன் இயேசு. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் பரலோகம் உண்டு. அவருடைய நாமத்தை விசுவாசியாதவனுக்கு பரலோகம் கிடையாது. இயேசுவுக்கு பேர் ஒரே பேரான குமாரன். இந்த தேவ ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக மட்டுமே வெளிவந்துள்ளது. ஆல்ரைட், அவர் தேவனும் அல்ல, தேவனுடைய குமாரனும் அல்லன்னு சூரா 19 மரியம் 35வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. ரைட், வெரி குட். 600 வருஷம் கழித்து இயேசு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு பெரிய அற்புதங்கள் செஞ்ச பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு, பரிசுத்தாவை அனுப்பி உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவன பிறகு, இவர் முகமது ஒரு கப்ஸா விட்டுருக்காரு. அல்லாங்கிற பேரில் ஒரு கப்ஸா விட்டுருக்காரு. வெரி குட், விட்டுருக்கிறாரு. இப்போ நித்திய ஜீவன் அவர் தருவாரா, அல்லாஹ் தருவாரா, முகமது தருவாரா? அதுக்கு அடையாளம் ஏதாவது கொடுக்க முடியுமா? இதை நீங்கள் கேட்கணும். இங்கே பாருங்க வசனம், இது கேரண்டீடாக கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய உருவத்தை தானே உருவம் எடுத்து அவர் ஒரு உருவம் எடுத்திருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு இவங்கெல்லாம் அவதாருங்கிறாங்க. என்னுடைய அவதார், அதெல்லாம் நம்புவாங்க. அவர் ஆள் இங்கே படுத்து கிடப்பாரோ, அவருக்கு ஒரு அவதார் அங்கே இருக்குமா, நம்புவீங்க. பரலோக தேவனால் அதை பண்ண முடியாதா? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவருடைய அவதாரமா, அவருடைய சரீரமா வந்தார், மனுஷனா வந்தார். எதுக்கு? மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு தானே மனுஷனா
பலியாக்கி பிசாசு கிட்ட பாவத்துக்கு அதிபதியான பிசாசு கிட்ட விலை கொடுத்தார். தேவன் அவர் மனுஷன் அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியினால உருவானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. சிம்பிள் காமன் சென்ஸ். நம்ம தேவனை மனுஷனை மாதிரி அப்படி போட்டு அடைக்கும் போது தான் மாட்டிக்கிட்டோம். அவர் பரலோக தேவன். அவர் தனக்கு ஒரு உருவம் எடுத்து கீழே வந்திருக்காரு. ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு எவனுக்கு அது அதிகாரம் இருக்கா? பேய் ஒருத்தனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. கேட்பான். பேய் சரியான முட்டால் அவன் கேட்பான். ஏன்னா அவனுடைய முடிவு பைபிளில் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கான் முடிவு. குரானில் அவர் 610 குரானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிபி 90ஆம் ஆண்டு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பிசாசோட முடிவு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் கள்ளத்திற்கு தரிசிக்க இடத்துக்கு இந்த வலு சர்ப்பம் போய் சேர்வான்னு கிளீனாக இருக்குது. உங்களுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம் எங்கே போகிறான்னு இருக்கு. மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசி எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னு இருக்கு. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள். மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன், அவனுக்கு அக்னியும் கந்தமும் எரிய கடல் இருக்கு. ரிசர்வ்டு. ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ்டு. தப்பிக்க முடியாதவன். அப்பா அவன் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கணுமோ அவன் வஞ்சிக்கிறான். தட்ஸ் ஆல் வாட் இஸ் டூயிங். இயேசுகிட்ட தோத்து போய் அவன் மனம் திரும்பாம மறுபடியும் அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக சொன்னாரு. அவன் அவர் காலில் விழுந்திருந்தான்னு தப்பிச்சிருப்பான். அவன் ஓடிப்பிட்டான். அவர்கிட்ட எதிர்த்தே இருந்து தி ஜட்மெண்ட் கன்ஃபார்ம்டு நவ். ஜட்மெண்ட் கிபி 90ல் ஜட்மெண்ட் எழுதிட்டார். இட் இஸ் கன்ஃபார்ம்டு. பிசாசுக்கு எஸ்கேப் கிடையாது. ஒன்ஸ் எழுதியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதில் எழுதியாச்சு. பைபிளில் தேவன் எழுதிட்டாருன்னா தர்ஸ் நோ சேஞ்ச். ஓவர் அண்ட் அவுட். அப்போ இந்த பிசாசானவன் எப்படியும் போய் சொல்லத்தான் செய்வான். அவன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான், அது எப்படி பரலோக தேவன் 2 சரீரத்தில் வர முடியும்? இப்படி பெரிய வானத்தை பூமியை படைக்கிறானா அவருக்கு ஒரு உருவம் எடுக்க அவரால் முடியாதான். சொல்லிட்டு தானே செஞ்சிருக்கிறாரு. இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம மரமண்டையாக இருந்தோம், நாம் பெரிய ஆள், தேவனுக்கு பெரிய ஆள்னா பிசாசுக்கும் உனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது சகோதரனே. இதில் எழுதன நம்பணும். அவர் உயிரோட வந்திருக்கிறாரு, உயிரை கொடுத்துருக்காரு உனக்காக எனக்காக. இன்னைக்கும் அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு. நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. வியாதியை டப்னு குணப்படுத்துறாரு. அவர் ஒன்றும் காசு கேட்கல. எவனாவது ஏசு காசு கேட்குறாருன்னு சொன்னால் போய் சொல்கிறான், திருட்டு போயன்னு அர்த்தம். ஏசு காசெல்லாம் கேட்கிறவர்ல கொடுக்குறாரு நமக்கு. அவர் தான் தேவன். வானத்திலையும் பூமியிலையும் அதிபதி. வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அவர் தான். அவருக்கு நம்ம காசை எதிர்பார்க்கல. அவர் கேட்குறாரு, ஏழை கொண்டு கொடுன்னாரு. அவர்கிட்ட ஒரு ஆஸ்தியை வச்சுட்டு ஒருத்தன் வந்தான், ஒரு பெரிய ஐஸ்வர்யன் வந்தான். சொன்னார், நீ போய் எல்லாத்தையும் வச்சு தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறம் உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வேணார். ஓடிப்பிட்டான். ஆமாம், இயேசுவுக்கு பணம் கொடுக்க முடியாது. எவனாவது இயேசு பணம் கேட்குறாரு, கொடுங்க கள்ள பயலுக, திருடனுங்க, அந்த பக்கமே போகாதீங்க. இயேசு வானத்தை பூமியை படைச்சவர். யோவான் மத்தேயு 6:24 படிச்சு பாருங்க. நமக்கு தேவையானதை அவர் கொடுக்குறாரு. உண்ணவும் உடையும் அவர் கொடுக்குறாரு. இனி எல்லா தேவையும் கொடுக்குறாரு. மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கேரண்டீடா கொடுக்குறாரு. அதை அப்படி நடத்தி காமிக்கிறார். எனக்கு அன்பான அருமையான முஸ்லிம் சகோதரனே சகோதரி, மகனே மகளே, ஓட்ட ஒற்றாத நித்திய ஜீவன்கிறது ஒரு அப்சல்யூட்லி இட் இஸ் ட்ரூத். அது உண்மை. நித்திய ஜீவன் உண்மை. மரித்த அடுத்த செகண்ட் நித்திய ஜீவன் நித்திய மரணமா டிசைட் ஆகுது. அதுக்கு பேர் முதலாம் மரணம் நேசு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது 2வது மரணம்னு ஒன்று இருக்கு. எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. வெளியிலேருந்து இல்லை. வெளியில 2வது புக்கு 3வது புக்கில் இன்டர்பிரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பச்சையா இருக்குது. நித்திய ஜீவன் இயேசுவே. மனிதன் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய குமாரன் இயேசு. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவன் என்ற பரலோகம் உண்டு. அவருடைய நாமத்தை விசுவாசியாதவனுக்கு பரலோகம் கிடையாது. இயேசுவுக்கு பேர் ஒரே பேரான குமாரன். இந்த தேவ ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷன் வழியாக மட்டுமே வெளிவந்துள்ளது. யோவான் 3வது அதிகாரம் 14. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வசனங்கள். பார்ப்போம். இந்த வசனங்களை நம்ம கேட்போம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டாங்க. எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லிட்டு அவர் தன்னை
சரீரம் எடுத்து, குமாரனாக சரீரம் எடுத்து வந்து நமக்காக மரித்து நித்திய ஜீவனுக்கான பாதையை உருவாக்கி இருக்கிறாரு. இதை நம்ம ஓட்ட விடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? ஓட்ட விடக்கூடாது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிட்டு. சன் ஆஃப் காட் கிடையாதுன்னா நீ பேய் மகன், முடிஞ்சு போச்சு, உன் கதை முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமம், அதை அவர் பிளான் பண்ணி பரலோக தேவன் கொடுத்துருக்காரு. அவரை டிஸ்பியூட் பண்றவன் பேய். இப்ப நீ டிஸ்பியூட் பண்றியா, நீனும் பேய் தான். இப்ப இயேசு உன்னை நேசிக்கிறார், டிஸ்பியூட் பண்ணாத, இருதயத்தை தர. இதான் வசனம். உன்னுடைய மீட்பு சமீபமா இருக்கு, உலகத்தோட முடிவும் சமீபமாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை ஒரு பக்கம் இழுத்து கொள்ள விரும்புகிறார். சான்ஸ் கொடு, இருதயத்தை தர. சகோதரனே சகோதரியே, இருதயத்தை தர. இயேசு உனக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. தேவ ரகசியம், ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவே தேவன், என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னே சொல்லியிருக்கிறாரு தெளிவா. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தடவை போட்டாரு மெய்யாகவே மெய்யாகவே. அப்படின்னா மரித்த அடுத்த செகண்ட் அவரோட உயிரோட பரலோகத்தில் இருக்கலாம். யோவான் 11:24-25 வசனத்திலையும் சொல்றாரு, மரித்த பரிசுத்தவான்கள் அவரோட உயிரோடு இருக்கிறத காண்பிச்சாரு. அவர் மோசேயும் எலியாவும் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவரோட நேர மறுரூபமா பேசினதை, தத்ரூபமா பேசினதை அவர்கள் சீஷர்கள் பார்த்து எழுதியிருக்காங்க. அதனால சான்ஸ் இருக்குது, விட்டுறாதீங்க. தான் கூறிய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ற பரலோகத்தை தருவதாக இயேசு வாக்குத்தத்தம் செய்துள்ளார். நித்திய ஜீவனை தர வல்லவர் பரலோக தேவன் ஒருவரே. இயேசுவே அந்த பரலோக தேவன். யோவான் 5:24. மறுபடியும் வசனங்கள் எல்லாமே யோவான்ல இருக்குது. செமையா பியூட்டிஃபுல்லா இருக்கு, விட்டுறாதீங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு, அதாவது நித்திய மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். கூல், அழகா கொடுத்துட்டாரு. யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முகமதை கேட்டு பாருங்க, அந்த லார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அல்லான்னு சொல்ற கேட்டு பாருங்க. நித்திய ஜீவன் இல்லை, கேரண்டீட் நித்திய மரணம், கேரண்டீட் நித்திய மரணம். ஆமா, இயேசு நித்திய ஜீவனை தருவன் சொல்லியிருக்காரு. இதை டிஸ்பியூட் பண்றதுக்கு பிசாசால முடியவே முடியாது. யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்பதான் அந்த வசனமும் பார்த்தீங்க. யோவான் 3:16. இதையும் பார்த்தீங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசித்தா நித்திய ஜீவன் கேரண்டீடுங்கிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. என்ன கேரண்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது. 2வது சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறேன் என்றார். ரைட்? ஆம் சொல்லிட்டா. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் அவன் மரணத்தை காண்பதில்லை என்றிருக்கார். ரெண்டாவது கேரண்டி கொடுத்திருக்கிறார். மரண நாளில் மனிதனுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. தன்னை விசுவாசிக்கிறவர்களை அவர்களது மரண நாளில் உயிர்த்தெழ வைத்து பரலோகம் கொண்டு செல்வேன் என இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாகத்தான் வெளிப்படுத்தியுள்ளார். மனிதனுடைய மரண நாளை இயேசு கடைசி நாள் என வர்ணித்துள்ளார். இந்த வசனங்கள் இயேசுவே தேவன் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி மனிதனுக்கு உணர்த்துகிறது. யோவான் 6:39, 40, 44. எகைன் 6வது அதிகாரத்தில் நிறைய அவங்க ஆள்களோட அவர் பேசியிருக்கிறார் இயேசப்பா. யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. லாஸ்ட் டேனா அவனுடைய மரண நாள் சொல்லியிருக்கிறாரு.
யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இயேசு நித்திய ஜீவனை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறாரு. இவ்வளோ கிளியராக தெளிவாக 600 வருஷத்துக்கு பிறகு வந்து காப்பி அடித்த குரானில் இருக்குதா? குரான் ஒரு திருட்டு வேதம். அவனுங்க பேய் எழுதுனது எப்படி இருக்கும்? கொலை பண்ணு தான் சொல்லியிருக்கு. சூரா 9:111 ஜிகாது பண்ணி அல்லாவோடும் அவனோட தூதரோடும் கொலை பண்ணணும், ஜிகாது பண்ணணும். அவன் தான் முஸ்லீம் இருக்கு. மனுஷனை கொலை பண்ணுறவன் தான் உண்மையான முஸ்லீம், அவனுக்கு தான் பரலோகம் இருக்கு. அது பரலோகம் இல்லை, எரி நரகம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தல் 21:8, 22:15 2 இடத்துல சொல்லியிருக்காரு. கொலை செய்கிறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான், நரகம் சொல்லியிருக்காரு. நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டு இங்கே குரானில் ஃபுல்லாக ஜிகாது பண்ணி கொலை பண்ணால் 72 கன்னி பெண்கள் கிடைக்கும். நம்புறீங்க? 600 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு எழுதி வச்சிருக்கிறாரு. கொலை பண்ணுற பயம் பரலோகம் வர முடியாது. 10 கற்பனைகளில் கிமு 1400 கொலை செய்யாத இருப்பாயிருக்கு. தாவரத்தை நம்புறீங்களா? தாவரத்தை நாங்கள் பின்பற்றுறோம், தாவரத்து தான் அப்படின்னா அப்போ தாவரத்தில் 10 கற்பனைகள் இருக்கு, கொலை செய்யாத இருப்பாயாக. முகமது கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது, பழைய ஏற்பாடும் கிடையாது. அது கொலகார புத்தகம். ஓடி போயிடுங்க, அதுல இருந்து தப்பிச்சுக்கோங்க. இயேசு உங்களுக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு, ஓடியாந்துருங்க. யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாள்னா மரண நாளில் அவன் மரித்த அடுத்த செகண்ட் இயேசு அவனை உயிரோடு எடுத்து பரலோகத்தை கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்சம்னா இயேசுடைய வசனம், ரத்தம்னா அவருக்காக பாடுபடணும், அவர் பாடுகளில் பங்கு பெறணும். அவனுக்கு சொல்றாரு நான் அவனை கடைசி நாளில் எழுப்பி பரலோகத்தில் கொண்டு என் கூட வச்சுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கேரண்டி. இயேசு ஒருவரே பரலோகத்துக்கு வழி. ஜீசஸ் இஸ் தி ஒன்லி வே. யோவான் 14:6 இந்த வசனம் உங்களுக்கு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம், காண்பிக்கிறோம். இது யோவான்ல இருக்குது. வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீர் போற இடம் எங்களுக்கு தெரியலேன்னு கேட்பான். அவன் கேட்பான் நீங்க இங்க போற வழியே லார்ட் கேட்கிறான். தோமாவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கறான். கேட்டவொன்னு தான் பதில் போடுறாரு, போற வழி இதான்டா மகனே அப்படிங்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஒரே ஒருத்தர் தான். இந்த மொத்தம் புக்கு இதை மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஒரு வார்த்தையில கேட்டீங்கன்னா இயேசு, ஜீசஸ், அவ்வளவுதான். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படத்துல வர இதுக்கு ஒரே பேர், இந்த புக்குக்கு பேரு ஜீசஸ். இயேசு ஒருத்தர் தான். நானேன்னு சொல்லி இருக்கிறாரு. பாஸ்டர் கிடையாது, சர்ச்சு கிடையாது, நானும் கிடையாது. குரான்லாம் ஏமாத்து, அல்லாஹ் ஏமாத்து, உங்க இமாம்கள் ஏமாத்து. இயேசுங்கிறவர் இவர் உயிரோடு இருக்கிறார். இவரை இந்த வசனங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவின் வசனங்கள் வழியா ரீச் ஆகலாம். சிம்பிள். படிச்சு பாருங்க, அவர் வசனத்துக்கு சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ உங்களுக்கு நித்திய ராஜ்யம், அதாவது பரலோகத்துக்கு போறது, அந்த எட்டர்னிட்டியை பத்தி உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருச்சு. எட்டர்னிட்டியை பற்றி வசனம் தெரிஞ்சிச்சு. எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, எட்டர்னிட்டியை தயவு செய்து ஓட்ட விடாதீங்க. தயவு செய்து எட்டர்னிட்டியை ஓட்ட விடாதீங்க. இட்ஸ் நாட் வர்த். இப்போ ஏசு கதவை திறந்துட்டாரு. ஏசு உங்களுக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவ்வளோ அறுதிட்டு சொல்றாரு, ஓடி வாங்கங்கிறார். இயேசுவை மீறி ஒன்றும் நடக்காது, அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் எழுந்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எழுந்துட்டார். இப்போ இயேசு எழுந்துட்டாரு. கிளீனாக வசன ஆதாரங்களை கொடுக்குறாரு. குரான் பேயிட்டு இருந்து குரான்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. குரானில் அதை இயேசு எழுத வச்சுட்டாரு பேய. ஆமாம், 44 வசனங்களில் நானே உலகங்களுக்கு அதிபதினு பேய் குரானில் அல்லாங்கிற பேரில் எழுதியிருக்கு. உலகத்தின் அதிபதினா பேயின்னு இயேசு யோவான் 14:30, 12:31, 16:11 3 வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு. தப்பிக்கவே முடியாது. பேய்க்கு லிபர்ட்டி கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. இயேசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவன் என்னன்னாலும் எழுதலாம். கடைசியில் எழுது, நீ தான் நீ நீ பேய்னு அதில் எழுதுன்னு எழுத வச்சுட்டாரு. இப்போ 1400 வருஷம் கழிச்சு வெளிப்படுத்திட்டாரு. யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. அல்லாங்கிறது பேய்ங்கிறத யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. காரணம் அது குரானில் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் நான் வஞ்சிக்கிறதுல நான் ரொம்ப டாப் கிளாஸ். வஞ்சிக்கிறவன் பேய் மட்டும்தான். நிறைய இருக்குது. டிசீவர், நான் தான் பெரிய டிசீவர். உங்களை எல்லாரோடையும் நான் தான் பெரிய டிசீவர். பிசாசுக்கு பைபிள் கொடுத்துருக்கிற பேர், இயேசு கொடுத்துருக்கிற பேர் வஞ்சிக்கிறவன், பேய். அப்போ அல்லாங்கிறது பேய், குரானை எழுதுனது பேய்.
முகமது பேய் சொன்னதை கேட்டு எழுதியிருக்கிறாரு. வேற யாரெல்லாம் எழுதினாங்களோ எல்லாமே பேயை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இயேசுடைய வசனம் பரிசுத்தமானது, வல்லமையானது, ஜீவனுள்ளது. ஆதியாமரோ வெளிப்படுத்துகிற வரை எல்லா வசனத்துக்கும் வல்லமை உண்டு. ஆனால் இயேசுடைய வசனத்துக்கு ஹையஸ்ட் வல்லமை. இருவரும் கருக்குள்ள பட்டயம். இயேசு உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிறார். இயேசு உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிறார். நானும் உங்களுடைய நேசன். நான் உங்களை நேசிக்க போய் தான் இது அவ்வளவு எழுதி உங்களுக்காக. இயேசு சொன்னார், இயேசு சொல்லியிருக்கிறாரு, அதனால் பண்ணுறேன். பட் உங்கள் மேலே நானும் பாசமாக இருக்கிறேன், ரொம்ப பாசமாக இருக்கிறேன். இயேசு உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாரு, எல்லாத்தையும் காமிக்கிறார். அக்க வேற ஆணி வேற. அவரை பற்றியும் சொல்கிறாரு, முகமதை பற்றி சொல்கிறாரு, அல்லாவை பற்றி சொல்கிறாரு, ஜிப்ராயிலை பற்றி சொல்கிறாரு. இதுதான் சமயம். நீங்கள் விட்டுறாதீங்க. படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிற இயேசுவோட வசனத்தை ஆன்லைனில் படிங்க. யார்ட்டையும் கேட்க வேண்டாம். இயேசு அழகாக பேசுவார் உங்களோட. இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இப்படி பிரசங்கம் பண்ண வைக்கிறாருன்னா உங்களை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடியாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசுவே நித்திய நியாயாதிபதி. மனிதனை கடைசியாக நியாயந்திருக்கப் போகிறவர் இயேசு ஒருவரே என்று கூறப்பட்டுள்ள யோவான் எழுதிய சுவிசேஷ வசனங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷ வசனங்கள் இஞ்சியில் பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு தான் நியாயாதிபதினு தெளிவாக இருக்குது. யோவான் 5:22 27 வசனங்கள். யோவான் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு இயேசு கையில் மட்டும்தான். அவர் தான் நியாயாதிபதி, நித்திய நியாயாதிபதி. எல்லாம் போய் முகவதில் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு தான் நியாயாதிபதி. யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரனை பற்றி முகமது கம்ப்ளீட்டாக பேசவே இல்லை குரானில். அவருக்கு தான் நியாய தீர்ப்பு பண்ணுறதுக்கு அதிகாரம். இவர் தான் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. இவர் தான் உயிர் தெழுந்தார். இவர் தான் வானத்திலேருந்து இறங்கி வரப்போகிறாரு 2வது வருகையில். ரைட். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யோவான் 9:39 அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாயிருக்கும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவர் நியாய தீர்ப்புக்கு உலகத்துக்கு இதுக்கு வந்தேன்னு தெளிவாக சொல்கிறாரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-15 இயேசு நியாய தீர்ப்பு கொடுக்கறதே இருக்கு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இவர் தான் உட்கார்ந்துருக்காரு சிங்காசனத்தில். நியாயாதிபதி, நித்திய நியாயாதிபதி. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இயேசுதான் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஃபைனல். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இந்த சரீர மரணம் 1. இது ஃபைனல் எட்டர்னல் ஜட்ஜ் இயேசு கொடுக்கிறாரு. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ரொம்ப கிளியராக கொடுத்தாச்சு. And anyone not found written in the book of life was cast into the lake of fire. இயேசு கையில் ஜீவ புத்தகம்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் கால்ட் lam's book of life. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம். அதில் பேர் இருந்தால் மட்டும்தான் பரலோகம். அதில் இல்லை நரகம் இருக்கு, எரி நரகம் இருக்கு. முஸ்லிம்கள் பேர் யாரும் ஜீவ புத்தகத்தில் கிடையாது. ஏன்னா இயேசுவை தேவகுமாரன் இல்லைன்னு மறுதளிக்காங்க. குரானில் இயேசு சிலுவையிலே மறிக்கலன்னு இருக்கு. அது பேய் எழுதுனது. அதனால் சிலுவையில் அவன் 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 ஆணி அடித்து அவன் தலை நசுக்கப்பட்டுச்சு. இயேசுவை ஆணி அடிச்சனால அவர் ஜீவனை கொடுத்தனால தன்னை படைத்த தேவனை அவன் கொலை பண்ண மாதிரி கொலைகாரனாயிட்டான். அவன் தலை உடனே நசுக்கப்பட்டுருச்சு. அதை டினை பண்ணணும், அதை ஏமாற்றணும் உங்களை. அதனால் இயேசு சிலுவையிலே மறிக்கலை. வரலாற்றையே தலைகுப்புற சொல்கிறான். ரோம அரசாங்கம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சுது. யூதர்கள் இல்லை, யூதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் ரோம அரசாங்கம் தான் அவர் சிலுவையில் அரைஞ்சுது. ரோம அரசாங்கம் தான் அவர் கல்லறையில் போட்டு சீல் பண்ணிடுச்சு. ஏமாத்து. உங்களை நல்ல மொட்டை போட்டிருக்கான் பேய். உலகத்தின் அதிபதிங்கிற பேய் உங்களை மொட்டை போட்டிருக்கான். அல்லாங்கிற பேரில் முகமது அதுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காரு. இப்போ தப்பிச்சுக்கோங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நேரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயேசுக்கிட்ட வர முடியும் வந்துருங்க. ஏன்னா காலம் சமீபமாக இருக்கிறது. அன்பான
முஸ்லிம் சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இயேசு வந்து ராஜா, அவர் ராஜாதி ராஜா. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற ஐ எம் அ கிரேட் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் ஒரு ராஜா என்றும் தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா என்றும் இயேசு வெளிப்படுத்தியுள்ள வசனம். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். யோவான் 18:33-37 வசனங்களை பார்ப்போம். பிலாத்து அவரை நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு இதை சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துல அவன் கேட்குறான், நீ ராஜாவோன்னு கேட்குறான். அப்படியானால் நீ ராஜாவோ? எஸ், ஐ எம் அ கிங் அப்படின்னாரு. நீர் சொல்கிறபடி தானார். இங்கே பாருங்க, கான்வர்சேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி சொன்னார்களா என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்க. முகமது கையில் ஆட்களை வச்சிருந்தாரு, சோல்ஜர்ஸை வச்சிருந்தாரு, பட்டயத்தை வச்சு எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு இருந்தாரு. இயேசு சொல்றாரு, ஏன் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. முகமதோட ராஜ்யம், அல்லாவுடைய ராஜ்யம், மொத்தம் குரானுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குள்ளது தான். அந்த உலகத்தில் உள்ளவங்கள எல்லா உலகத்தில் உள்ளதெல்லாம் நம்மகிட்டே வந்துருங்கிறாங்க. உலகத்தின் அதிபதி பேய். இயேசு சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. 600 வருஷம் கழிச்சு அவன் எல்லாம் காமிச்சிருக்கான். பூமியில தான் உலகம். கடைசியில் அவங்க சொல்ற பரலோகத்திலையும் ஒன்லி கன்னி பெண்ணேற நிரந்தர கன்னி பெண்ணேற கல்யாணம் பண்ணி வைப்பாரான். அல்லாஹ் வந்து எட்டர்னல் வெர்ஜின்ஸை கல்யாணம் பண்ணி வைப்பாராம். இதை நம்பிக்கிட்டு நீங்கள் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்களே, சீக்கிரம் ஓடியாந்துருங்க. இங்கே சொல்கிறாரு. அடுத்தது அவன் கேட்குறான் உடனே. அப்பொழுது பிலாத்துனா யாருன்னா, அவன் அந்த ரோம அதிபதி, அவன் கவர்னர். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். கிளீனாடிச்சாரு. நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ராஜா தான் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லவர் மட்டுமல்ல. இஸ் அ கிரேட் கிங். அதனால் அவர் சின்னத்தனமாக நடந்துக்க மாட்டார். அவர்கிட்ட எசப்பா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, எஸ் கிராண்டட். அவர் ஏழைகளை பாதுகாக்கிறாரு. அப்புறம் துரோகிகள் பாவிகள் எல்லாரையும் அவர் ராஜானால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. நாங்கள் நல்ல தனமே இருக்குன்னா ரைட், பிகாஸ் ஹி இஸ் கிங். இஸ் ஆல்சோ த கிரியேட்டர் காட். அவர் வானத்தை பூமியை படைச்சவர், உங்களையும் படைச்சவர். அவர் ராஜா, சின்னத்தனமாக இருக்க மாட்டார். துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறார். எழுதி வச்சிருக்கிறார் வசனம். துரோகிகளுக்கும் பாவிகளுக்கு நன்மை கொடுக்குறாரு. எல்லார் மேலேயும் மழையை பொழிய பண்ணுறாரு. இஸ் அ கிரேட் கிங். இஸ் அ கிங். அவர் ராஜாதி ராஜான்னா அவருக்கு மீறி ஒன்றுமே நடக்காது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பூமியில் இருக்கும்போது நான் ராஜான்னு சொன்னார். அவன் சிலுவையில் அறையதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவர் ஒன்றும் சொல்லலை, நீ பண்ணு. ஏன்னா அதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தார். சிலுவையில் மறிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கே வந்தார். உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு, ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கறதுக்கு வந்தார். ரத்தம் தான் உயிர். அவர் பர்பஸே அதுதான், அதுக்கு தான் வந்தார். அதனால் ஒன்றும் சொல்லலை. நான் ராஜான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். பட் யூ கேன் கில் மீ அப்படின்ட்டார். டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். நான் நிரபராதின்னு அவர் சொல்ல மாட்டேன்ட்டார். ஆமாம். அடுத்த வசனம் கேட்பான், சத்தியம்னா என்னன்னு கேட்பான். பதில் கொடுக்க மாட்டார். அடுத்த வசனம் கேட்பான். பார்த்தீங்கன்னா, அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். இதுக்கு அவர் பதில் கொடுக்கல. சத்தியமாவது என்ன? இவனுக்கு அங்கே சத்தியத்தை விளக்கிட்டாருன்னா அவன் இவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க மாட்டான். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான். வசனம் சொல்லுது, பிலாத்து மறுபடியும் வந்து இயேசுவை காப்பாற்ற முயற்சி பண்ணான். பட் ஃபைனலி யூதரை பிரியப்படுத்துறதுக்காக இயேசு மேலே ஒரு குற்றமும் இல்லாமல் அவரை ஒப்பு கொடுத்துட்டான். அவன் மனைவி வேற சொன்னான், இவர் இந்த நீதிமான ஒன்றும் செய்யாத, அவர் நிமித்தம் நான் பாடுபட்டேன், ராத்திரி முழுக்க பாடுபட்டேன் சொப்பனத்தில், அவரை ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் யூதரை பெரிய மனமில் தான் ஒப்பு கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், சத்தியம்னா பிதா, அவர் தான் சத்தியம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அவர் அங்கே சத்தியத்தை விளக்க வரல, அங்கே உயிரை கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறார். அதனால் நான் ராஜா தான் சொல்லிட்டு சத்தியத்தை கொடுக்க, சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம்னா என்னன்னு கேட்குறான்.
நீ அப்புறமா படிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஒன்றுமே சொல்லலை. இயேசுதான் ஞானம். மத்தேயு 11:19 இயேசுவுக்கு பேர் ஞானம். அதனால அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்தை பூமியை படைச்சவர், ஞானமுள்ளவர், மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், பாதுகாப்பு கொடுக்கிறார். அவரை மீறி ஒரு அணு அசையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா செல்மிஷன்லாம் அவர்கிட்ட பண்ண முடியாது. அவரை மீறி ஒரு அணு அசையாத சொல்றாரு. உங்களுடைய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அசால்ட்டா கொடுத்துருக்காரு. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும் அவரை மீறி ஒரு தலையில ஒரு முடி கூட கிளவுளாது. அப்படிப்பட்ட தேவன் இயேசு சர்வ வல்லவர். அவருக்கு பேர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வெளிப்படுத்தல் 1:8 அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு இயேசு உங்களை அன்பா அழைக்கிறாரு, அன்பா அழைக்கிறாரு. அவர் பக்கம் வாங்க. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இப்போது நிறைய இயேசுவை பற்றியும் யோவான் சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களை பற்றியும் பார்த்தோம். கடைசியில் கொஞ்சம் ஒரு ஹைலைட்ஸ் வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு வசனமும் இயேசுவே தேவன் அறிக்கையிடுது. இயேசுவே தேவன் அறிக்கையிடுது. இதில் இருக்கிற வசனங்களில், இத்தனை வசனங்களில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நீங்கள் குரானில் பார்க்க முடியாது. குரானுடைய தேவன் தேவன் அல்ல, இறைவன் அல்ல, ஏமாத்துனால இது மாதிரி ஒன்று கூட அங்கே கிடையாது. அப்போது ஒரு மேனிஃபெஸ்டேஷனே, அதாவது பவர் எதுவும் காமிக்காம, தானே தேவன் எதுவும் காமிக்காம சும்மா சரடு விட்டுருக்கு குரானில். இங்கே பாருங்கள், அப்படியே சொல்லி நடத்தியிருக்காரு. தேவனுடைய இலக்கணங்கள் அப்படியே இயேசுகிட்ட வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து காணப்படும் தனித்துவமான முக்கியமான சில வசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகள். இதில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இயேசுவே தேவன் என அறிக்கையிடுகிறது. எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த சில வசனங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இயேசு தமது சமாதானத்தை மனிதனுக்கு பரிசாக கொடுத்துள்ளார். இந்த வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் உள்ளது. யோவான் 14:27 இயேசு அவருடைய சமாதானத்தை மாத்திரமல்ல, சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறாரு. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆனால் குரானுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? என்ன தெரியுமா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற வேதம். முகமதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பேய். குரான் பேய், முகமது பேயோட தூதர், இயேசுவோட தூதர் கிடையாது. இங்க பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். முகமது சமாதானமே இல்லை, பேயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப யுனிக். இந்த வசனங்கள்லாம் வந்த பிறகு 500 வருஷம் கழித்து வந்த முகமது உங்களை ஏமாற்றி இருக்கிறாரு. இப்போ தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. ஒவ்வொரு வசனமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது சமாதானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அவருடைய சந்தோஷம் அவர் சொல்கிறாரு. அந்த சந்தோஷம் பற்றி அதே பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, இயேசு தமது சந்தோஷத்தை மனுஷனுக்கு பரிசாக கொடுத்துள்ளார். யோவான் 15வது அதிகாரம் 10-11 வசனங்கள். யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டதால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்லிட்டு இதான் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை சொன்னேன்? நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா என்னில் நிலைத்திருப்பீங்க, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். கொடுத்துருக்காரு. அவர் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்காரு, அவருடைய சமாதானத்தை கொடுத்துருக்காரு, அவருடைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியும் இயேசு கொடுத்துருக்கிறாரு. தானே மேசியா என்ற தேவகுமாரன் என 2 இடங்களில் சாதாரண ஜனங்களிடம் இயேசு நேரடியாக வெளிப்படுத்தியுள்ளது. யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக மட்டுமே வந்துள்ளது. சமாரிய ஸ்திரீட்டு சொல்லிட்டார். அந்த பொண்ணுக்கு யாரும் தெரியாது, ரொம்ப சிம்பிளான பொண்ணு.
நான் தான் மேசியா அப்படின்ட்டாரு. அவர் ஒரு குருடனை குணப்படுத்தினாரு. அவன்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு அவர் யார், தேவகுமார் யார் எனக்கு தெரியாத, நானே, நீ அவரை கண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரிவீல் பண்ணுறாரு. நம்ம வசனங்களை பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரோட போராடிக்கிட்டு இருக்கவங்க, நீர் தான் கிறிஸ்துவான்னா, நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படிம்பாரு. ஆனால் இங்கே டக்குன்னு வெளிப்படுத்துவார். யோவான் 4:25, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். தெரிஞ்சிருக்கா கிறிஸ்துவ பற்றி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே சொல்றாரு, அதற்கேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். Jesus said to her, I who speak to you am he. நான் தான் மேசியன் டம்முன்னு போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு பிறகு முகமது வந்துக்கிட்டு நான் தான் மேசியான்னு அவர் கதை விட்டுருக்கிறாரு. யோவான் 9:35, அவனை, அதாவது இந்த குருட சுகமான குருடனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். இவன் பார்த்துருக்கதே கொஞ்சம் போல ஆட்கள் தான், இவனோட பேசுகிறவர் அவர் தான். அவனுக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு, பிறவி குருடன். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். கிளீனா சொல்றாரு, நான் தான்ப்பா தேவனுடைய குமாரன். அங்க மேசியான்னு வெளிப்படுத்தினாரு, இங்க தேவனுடைய குமாரன். மேசியா என்றாலும் தேவனுடைய குமாரன் என்றாலும் ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிள் பீப்புள்கிட்ட சர்வ வல்லவராகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. அர்த்தம் என்னன்னா, அவர் ரொம்ப சிம்பிளா சாதாரண ஜனங்களுக்கு ரொம்ப அசால்ட்டா தன்னை வெளிப்படுத்துறவர். நீங்க சாதாரண ஜனமா, நீங்க இல்லைன்னா ஏழையா இருக்கிறீங்களா, இல்லைன்னா நான் பெரிய பணக்காரன் இருந்தாலும் இருதயத்துல நான் சாதாரணமானால் நீங்க சொன்னீங்கன்னா இயேசு உங்களுக்கு அசால்ட்டா வெளிப்படுவார். ஏன்னா அது அவருடைய கேரக்டர். தன் ஜீவனை தானே கொடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என தீர்க்க தரிசனம் கூறி அதை இயேசு அப்படியே நிறைவேற்றினார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் என் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என்ன தேவன் பெற்றிருக்கின்றார். தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் இந்த வார்த்தைகளை கூற முடியாது, நிறைவேற்ற முடியாது. இயேசு அப்படியே பண்ணாரு. லூக்கா 24:23-46, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், இப்படி சத்தமா சொல்லி, மகா சத்தமா சொல்லி அவர் உயிரை கொடுத்தாரு. இருக்கு இந்த வசனம். ரொம்ப இதெல்லாம் சொல்லியே செஞ்சிருக்காரு. இவரை தேவகுமாரன் இல்லை அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஏமாந்து போயிருக்கோன்னு அர்த்தம். யோவான் 10:17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்படியே கொடுத்தாரு. சிலுவையில் அவரே கொடுத்தார், உயிரை கொடுத்தாரு. அடுத்தது 3ஆம் நாள் அவரே உயிரோட எந்திரிச்சு வந்துட்டார். யாரும் அவருக்கு போய் எழுப்பி விட வேண்டியதில்லை, அவரே எழுந்து வந்துட்டாரு. வெரி வெரி யூனிக். இயேசு தான் தேவன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் விளைந்திருக்கு. தன்னுடைய நாமம் இயேசு என்பதும் பிதாவுடைய நாமமும் ஒன்றே என்றும் இயேசு என்றும் வெளிப்படுத்தியுள்ளது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னுடைய நாமம் இயேசு, பிதாவுடைய நாமம் இயேசு. அடுத்து சொல்றாரு, பரிசுத்தாவின் நாமம் இயேசு என்று சொல்லியிருக்காரு. ஆமா, பரிசுத்தாவின் நாமம் இயேசு என்ற தன்னுடைய நாமம் தான் இயேசு. யோவான் எழுதிய சுவிசேஷன் வழியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வசனங்கள் எல்லாம் ட்ரெஷர் யோவான்ல தான் இது இருக்குது. ரெண்டுமே பிதாவுடைய நாமம் இயேசு, இயேசுடைய நாமம் இயேசு, பரிசுத்தாவியானவர் நாமமும் இயேசு. யோவான் 5:43, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா இயேசு வந்தது பிதாவுடைய நாமம், பிதாவுடைய நாமம் தான் இயேசு. அடுத்தது சொல்றாரு யோவான் 14:26 பரிசுத்தாவியானவரை பத்தி பேசும்பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற. அப்ப பரிசுத்தாவிக்கு பேர் இயேசு. 2 இடத்துல இதில் தான் யோவான் தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு. தன்னுடைய நாமம், பிதாவுடைய நாமம், குமாரனுடைய நாமம், எல்லாம் ஒரே ஒரு நாமம் இயேசு. இயேசு என்ற பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என வானத்திலிருந்து குரல் கொடுத்து தேவன் உறுதி செய்தார். இன்று இயேசு என்னும் தேவகுமாரனுடைய நாமத்தை பரலோகம் மகிமைப்படுத்துவதன் ரகசியம் இதுவே. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் 12:28-29, ஏன்னா இயேசு தான் தேவனுடைய நாமம் சொல்லிட்டாரு. உம்முடைய நாமத்தை பிதாவை மகிமைப்படுத்துவான்னா மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் வந்தது. யோவான் 12:28, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவுடைய நாமம் இயேசு. அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ரொம்ப அசால்ட்டா இது நடந்திருக்கு. இயேசு சொல்ற, அங்கே நின்று கொண்டிருந்த
நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார்கள் என்றார்கள். அப்போ ஏசப்பா அவங்களுக்கு சொல்றாரு, ஏசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. கிளீனா சொல்றாரு. அதுல பிதாவை உமது நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். இதனால தான் இயேசுவின் நாமம் பூமி முழுக்க மகிமைப்படுத்தப்படுது. பிதாவுடைய நாமம் இயேசு, இயேசுடைய நாமம் இயேசு. தானே பிதாவாகிய தேவனுடைய காணக்கூடிய உருவம் என இயேசு கூறியுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் நேரடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் 14:17 வசனங்கள்லாம் தெளிவா இருக்கு, பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் எல்லா சுவிசேஷத்திலும் இருக்குது. இது ரொம்ப தெளிவா இதுல கொடுத்திருக்கிறாரு. இதுல அவருடைய சீஷர்கள்ட்ட பேசுறாரு. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிதாவை பார்த்துட்டீங்கிறாரு. உடனே சீஷன் கேட்கிறான், அவருடைய சீஷன் பிலிப்பு கேட்கிறான். பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்னன்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேட்கிறான். அவனுக்கு புரியல. அவர் உடனே சொல்றாரு, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா இவர் தான் பிதாவுடைய உருவம். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வேணுமா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். போட்டு உடைச்சிட்டார் கிளீனா. அவர் சொல்றாரு, அடையாளமும் காமிக்கிறாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புகள்ட்டாரு. என் கிரியை புறம் பிதாவுடைய கிரியை அப்படின்ட்டாரு. யோவான் 15:24, வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் வராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். இயேசுவை பார்த்தாச்சுன்னா பிதாவை பார்த்தாச்சு, இயேசுவை பகைச்சாச்சுன்னா பிதாவை பகைச்சாச்சு. யோவான் 12:45, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். இவ்வளவு தெளிவா இங்க யோவான் சுவிசேஷத்துல அவர்தான் பிதாவுடைய தேவனுடைய உருவங்கிறத காமிச்சிட்டாரு. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். இயேசுவை தேவன் என்பதற்கு இந்த வசனமும் சாட்சி. என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. சிலர் சாப்பாட்டுக்காக தேடி வந்தாங்க, கப்பலேறி தேடி வந்தாங்க. எப்பா, இதுக்காக இந்த வயிற்று பிழைப்புக்காக தேடி வராதிங்க, வயிற்று போஜனத்துக்காக வராதிங்க, நித்திய ஜீவனுக்காக தேடுங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னு கேட்டால், அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. யோவான் 6:28, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை, அப்படின்னா இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கேற்ற கிரிய. முகமதை விசுவாசிக்கிறதோ அல்லாவை விசுவாசிக்கிறதோ தொழுகை பண்றதோ 5 வேற தொழுகை ரம்சான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்கா மதீனா போறது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போறது, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் செஞ்ச கிரியைகளை அவர் செஞ்சதை சொன்னதை ஃபாலோ பண்ணணும். யோவான் 8:51 சொல்றாரு, நான் என் பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சேன். நீங்க கீழ்ப்படியணும் அவருக்கு. சும்மா படிச்சேன்னு சொல்லக்கூடாது. வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், வானத்துக்கே திரும்ப ஏறி போவேன் என்றார். அதை இயேசு செய்து காண்பித்தார். தேவன் ஒருவர் மாத்திரம் இப்படி கூறி அதை நிறைவேற்ற முடியும். இயேசு தான் சொன்னதை நிறைவேற்றினார். யோவான் 6:38-62, அப்போஸ்தலர் 1:9. இந்த வசனங்கள்லாம் எல்லாம் நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவரு மரியாளின் புதல்வன். மாட்டிக்கிட்டீங்க. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்கிறார். பரிசுத்தாவியானவர் மூலம் கற்பம் தெரிக்கப்பட்டாரு. பரிசுத்தாவியானவர் எங்கன்னு கேளுங்க, மரமண்டைகளுக்கு புரிஞ்சிடும். யோவான் 6:62, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் இப்படி இருக்கும்னாரு. செஞ்சு காமிச்சாரு. யோவான் 16:5, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவர் இடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. யோவான் 16:28, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 1:9, உயிர் தெளிந்து அவர் 40 நாள் இருந்துட்டு பறக்க போறார் மேல. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சொன்னபடியே நீங்க நான் வந்த இடத்துக்கு போறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனாரு, அப்படியே நடந்துருச்சு. சொன்னதை பண்ணிட்டாரு.
தனக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற தன் ஊழியக்காரர்கள் தன்னோடு பரலோகத்தில் இருப்பார்கள், தன்னோடு யுகமாக வசிப்பார்கள் என்ற ரகசியத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக தெரிவித்துள்ளார். இந்த வசனங்கள் முகமது 600 வருடங்கள் கழித்து தந்துள்ள குரான் ஒரு மோசடியான தரம் கட்ட புத்தகம் என்பதை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறது. யோவான் 12, 26, 17, 24 சூப்பரா பிதா கிட்டே பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, கேட்பாரு, என் கூட அவங்கெல்லாம் இருக்கணும் பாரு. யோவான் 12, 26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இயேசுவோட வசனம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒரு பரலோகத்தில் இருக்கிறாரு, எல்லார் கண்ணுக்கு முன்னால் ஏறி போனாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கிளியரா ஒரு கேரண்டி கொடுத்துட்டாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பா அப்படிங்கிறாரு. பிதா கிட்ட பேசுறாரு. இதுல யோவான் 17, 24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பிதா கிட்ட ப்ளீட் பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அன்பு! இதெல்லாம் அன்பிலீவபிள், பியூட்டிஃபுல். இவர் தேவன், இவர் மிக்க அன்புள்ளவர், வார்த்தையை நிறைவேற்றவர். ஒரு வார்த்தை சொன்னார்னு அப்படியே செய்வார். பரமேறுவதற்கு சற்று முன்னர் தான் மறுபடியும் உலகத்துக்கு திரும்பி வந்து தன்னுடைய சீஷன் யோவானை மாத்திரம் பார்ப்பேன் என இயேசு தமது சீஷன் பேதுருவிடமும் மற்ற சீஷர்கள் முன்னால் சொல்லி 60 வருடங்கள் கழித்து இயேசு இதனை நிறைவேற்றினார். கிபி 90-96 காலத்தில் இயேசு பூமிக்கு வந்தபோது அவரது சீஷன் யோவான் மாத்திரம் உயிருடன் இருந்தான். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டுட்டாங்க. பத்மோ என்னும் தீவிலே அவன் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது அவனை நேரடியாக இயேசு சந்தித்தார். உலகின் மிகப்பெரிய தீர்க்க தரிசனமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை கொடுத்தார். இப்படி அவர் திரும்ப வருவேன், யோவானை சந்திப்பேன் என கூறிய தீர்க்க தரிசனம் தேவ ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் உள்ளது. இயேசுதான் தேவன்கிறதுக்கு இது ஒரு பலத்த அடையாளமும் கூட. யார் இப்படி சொல்ல முடியும்? 60 வருஷம் கழிச்சு வந்தாரு, வேற யாரும் உயிரோடு இல்லை, இவன் மட்டும் உயிரோடு இருந்தான். யோவான் 20, 21, 20 பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து ஆண்டவரை உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாக சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். எல்லாருக்கும் ஒரு கீன்னஸ், இவன் ரொம்ப இயேசு நேசிச்சார என்னன்னு. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமால உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அதில் பாருங்க, ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிட்டு, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீஷனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்த இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இது திருப்பி வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 60 வருஷம் கழிச்சு வந்தாரு. இந்த அந்த கிபி 90-96 ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. வெளிப்படுத்தல் 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்பு என்னும் தீவிலே இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் வராரு. அவர் வந்து பார்க்குறாரு, வந்து நிற்கிறாரு. அவன் சொல்றான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரித சத்தத்தை கேட்டேன்கிறான். வந்து நிற்கிறாரு. அல்பாவும் ஒமேகாவும் டர்ன்ட், திரும்பி பார்த்தேன், அவர் அப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கரைக்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு ஒப்பானவரையும் கண்டேன். பார்த்துட்டான், காலில் விழுந்த உடனே அவர் சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு சொன்னபடியே வந்தாரு. இந்த வசனத்துல இது தேவன், இயேசுதான் தேவன், அவர் தான் தீர்க்க தரிசிகளுக்கு தேவன்கிறத இங்க காமிக்கி. நானே அவர் என்று தேவன் என்று இயேசு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இதை யோவான்லையும் காமிச்சாரு. பழைய ஏற்பாட்டில் இதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறாரு. நானே தேவன், அதே வார்த்தை நான் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர். இதை நோட் பண்ணிக்கோங்க, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி யோவான் 8:28 நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளுக்கு சொன்னேன் என்று அறிவீர்கள். இப்போ தீர்க்க தரிசனம் யோவான் 13:19 அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சீஷர்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஏசாயா 48:12 நான் அவரேங்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் இது. யாக்கோபே, நான் நிலைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே.
என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்காருங்க. இது அவர் வர்றதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே, என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது, அது என் கரமை பூமியை அஸ்திபாரப்படுத்துது, நான் தான் சிருஷ்டிகர்த்தனுங்கிறாரு. இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 இடத்துல சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும், 2 பேரும் ஒருத்தர் தான். அவரே நான் அவரேன்னு அவர் தன்னை தேவன்கிறத ஆளாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தானே தேவன் என எளிதாக கண்டுபிடிப்பது எப்படி என தேவகுமாரன் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். தம்முடைய கிரியைகளே தான் தேவனிடத்திலிருந்து வந்த அவரது உருவம் என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை காண்பித்தார். யோவான் 10:37-38 செய்தேனாகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிடம் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரை, பிதாவை எங்களுக்கு காண்பியும். இந்த இடத்துலையும் அவர் சொல்றாரு, அந்த கிரியைகள் எனக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த கிரிகள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது நம்புங்கள். அவர் கிரியைகளை கிளியரா காமிச்சிருக்காரு, அதுதான் அடையாளங்கிறார். யோவான் 15:24 வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் மறுப்பு இல்லாது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். அப்போ தேவன் அப்படிங்கிறத, அவர் தான் தேவன்கிறத கிரியைகளை வச்சு காண்பிச்சிட்டாரு. இதான் அடையாளம். இப்போ அந்த தேவனுக்குள்ள இலக்கணம் ஒரு மனுஷன் காமிக்கிறான், இயேசு செய்கிறாருன்னு சொன்னானா அவனுக்குள்ள தேவன் இருக்கிறார். மெய்ப்பனுக்குரிய இலக்கணம் என்ன என்று யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய இயேசு எழுதி தந்துள்ளார். இதில் தானே நல்ல மெய்ப்பன் என இயேசு வர்ணித்துள்ளார். 600 வருடங்கள் கழித்து தன்னை மேசியா என ஏமாற்றியுள்ள முகமது மெய்ப்பனுக்குரிய எந்த இலக்கணத்தையும் பிரதிபலிக்கவில்லை. கொலை செய்ய தன் ஆதரவாளர்களை தூண்டியுள்ளார். பிசாசுக்கு பேரு ஆதி முதல் கொலைகாரன். யோவான் 10வது அதிகாரத்தில் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. இது தவிர யோவான் 21:15 காமிச்சிருக்கிறாரு. பேதுருட்ட பேசுறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் குட்டிகளுக்கு தீவனம் கொடுப்பாயாக அப்படி சொல்லியிருக்காரு. 3 விதமா கொடுத்திருக்காரு. யோவான் 10:1 இதில் காம்ப்ரஹென்சிவா கொடுத்திருக்கிறாரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். நீங்க டைரக்டா முகமது வரல, பழைய ஏற்பாட்டிலிருந்து யூதர்களுடைய பைபிள்லேருந்து எடுத்து திருடி எழுதியிருக்கிறாரு. ஒரு கள்ள மேய்ப்பனுக்குள்ள சூப்பர் அடையாளம் அது. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இயேசு சொன்னது எல்லாமே ஒரிஜினல். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. நடந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணார் இயேசுப்பா. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Then Jesus said to them again, most assuredly I say to you, I am the door of the sheep. நான் ஒருத்தன் தான், நான் சொல்லிட்டாரு. அப்போ முகமது யாரு கள்ளன் என்று இதிலிருந்து தெரிகிறது, அல்லாஹ் யாரு கள்ளன் என்று இதிலிருந்து தெரிகிறது. யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், I am the door அப்படின்னு இருக்காரு. என் வழியாய் ஒருவன் விட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். நல்ல மேய்ப்பன், உண்மையான மேய்ப்பன் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுப்பான். திருடன் கொல்லுவான் அழிப்பான்ட்டாரு. முகமது எல்லாம் கொல்லுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஜிகாது கொலை பண்ணு பழிவாங்க தான் சொல்லியிருக்காரு. பக்கா ஆன்சர் கள்ள மேய்ப்பன்கிறதுக்கு. ஆனா இயேசு நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமாகிய கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகியால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுத்தாரு. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் அவர் ஆடு அல்ல, புறஜாதி. அவர் அங்க சொல்லியிருக்கிறாரு, இந்த தொழுவத்தில் இல்ல யூதர் அல்லாத வேற ஆடு இருக்கு, அதுவும் என்ன தொழுது கொள்ளும். இப்போ ஒரே மந்தை, யூதர்கள் புறஜாதியார். நான் இயேசுவை தொழுது கொள்றேன், நீங்களும் தொழுது கொள்ளலாம்.
தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு தேவன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தவற விடாதீங்க. என் அருமையான முஸ்லிம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனை அவனிடமே அடையாளம் காட்டி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தார். அவன் உடனே புறப்பட்டு போய் அவரை காட்டிக் கொடுக்க ஆலோசனை செய்தான். இது இயேசுவின் குணநலனை காட்டிக் கொடுக்கிறது. யோவான் 13:21-30 ரொம்ப அன்யூஷுவல். இஸ் அ வெரி அன்யூஷுவல் காட். எல்லாத்தையும் பிசாசுக்கும் சொல்வார், இந்த 2 நாளில் நான் பிடிபடுவேன் பாரு, கரெக்டாக அது நடக்கும். அது வரைக்கும் தொட முடியாது. நான் இன்னைக்கும் நாளைக்கும் செயல்பட்டு 3ஆவது நாள் நிறைவடைவேன் பாரு, கரெக்டாக 3ஆவது நாள் ஆகும். பிசாசுக்கும் இவர் போட்டு கொடுப்பாரு, அட்வான்ஸாக போட்டு கொடுப்பாரு. யூதாஸ் காரியத்திட்ட போய் சீக்கிரமா செய்யினார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவில் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதிவித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமான் குமாரன் யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யண்டான். சாத்தானே, நீ செய்கிறத சீக்கிரமா செய்யினாரு, இப்படி அனுப்பி வச்சாரு. இதுதான் இயேசு. ஆமா, தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு அவரே போட்டு கொடுக்கிறார். அவர் இப்படி அவனுடைய சொன்னதன் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பை வைத்துக் கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பான் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. உடனே போயிட்டான், காட்டி கொடுக்கிறதுக்கு உடனே போயிட்டான். ஸோ தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கிட்ட அழகா செய்ய அப்படின்னாரு. நாம் இங்கு பார்த்த விசேஷமான இயேசுவின் குணநலன்கள் தேவனுக்கே உரியது. இவரை தேவன் இல்லை என்கிறவன் யார்? இதை மாதிரி ஒன்று கூட முகமது மேனிஃபெஸ்ட் பண்ணல. இதை மாதிரி அல்லாஹ் எதுவுமே காமிக்கல. எல்லாமே பொய் புரட்டு குரான்ல. பிசாசுடையது. உலகத்தின் அதிபதினு சொல்லியிருக்கிற அல்லாங்கிற பிசாசுடையது. உலகத்தின் அதிபதினா பிசாசுன்னு மிக தெளிவா இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நமக்கு. எத்தனை வருஷத்துக்கு? 500 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஒரு சான்ஸு. இப்போ இது கூடுதல் வசனங்கள், இதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரிட்டன், யாருனாலும் பைபிள் எடுத்து திறந்து படிச்சுக்கலாம். இருக்குது. 1900 வருஷம் இந்த பைபிள் இருக்குது. நேற்று எழுதுனதில்ல. ஒன்று எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னு இருக்குது. ஒன்று எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னு தெளிவாக இருக்குது. நீங்கள் வேணால் நீங்களும் வரலாற்றை எடுத்து பார்த்துக்கலாம். இருக்குது. மத்தேயு கிபி 60 எழுதப்பட்டது. மார்க்கு கிபி 55 65. இயேசு 30வது வருடம் மரித்தாரு, பரமேறி போனார் உரித்தெழுந்து. லூக்கா 60 63. யோவான் 80 95வது வருஷம். அப்போஸ்தலர் நடக்கை லூக்கா 63. இப்போ கிபி 63. ஒவ்வொரு புக்கும் யோவான் பார்த்தீங்கன்னா கிபி 80 95 எழுதப்பட்டது. முகமது வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அதுலேருந்து ஒரு வார்த்தை கூட்டி குறைக்கல. பியூட்டிஃபுல். இது இந்த புஸ்தகம் அப்படியே இருக்குது. இந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு வார்த்தை எவனும் கூட்டவும் குறைக்க முடியாது. ஏன்னா மாறாத வசனங்கள், வல்லமையான வசனங்கள். எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உங்களுக்கு நிறைய வசனங்கள் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நிறைய வசனங்கள் கிடைச்சிருக்கு. இஞ்சில்ங்கிறத முகமது எங்கேயுமே காமிக்கல. ஆனால் இந்த இஞ்சியில அல்லாஹ் தான் இயேசுவுக்கு கொடுத்தாருன்னு ஒரு அபாண்டமான போய் சொல்லியிருக்காரு. அந்த இஞ்சியிலிருந்தே உங்களுக்கு நான் வசனம் யோவான்ல இருந்து காமிச்சிருக்கிறேன். அல்லாஹ் தான் பிசாசுன்னு இதில் வசனம் இருக்கு. முகமது கள்ள தீர்க்க தரிசனி வசனம் இருக்குது. தீர்க்க தரிசனம் இயேசு சொல்லியிருக்காரு. 500 வருஷம் கழிச்சு எல்லாமே நடக்குது. இப்போ இயேசு கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டாரு. பிசாசுக்கு அரபிய ஜனங்களை ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு அல்லாங்கிற உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசுக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை இயேசு வாபஸ் வாங்கிட்டார், ரத்து பண்ணிட்டாரு. இந்த வசனம் வெளியில போகுது. இந்த வசனம் வெளியில வந்துருச்சு. இது அவருடைய படிப்பினை, இயேசுடைய படிப்பினை. வெளியில வந்துருச்சு. இது இருக்கு 2000 வருஷம். ஆனா இப்ப வெளியில வந்துருச்சு. உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி அது வந்துருச்சு. உங்களை எதிர்த்து இல்லை, இது உங்களை வெறுத்து சொல்லப்படுகிற வசனம் இல்லை. அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். தர்க்கம் பண்ணினாலே காலி. தர்க்கம் பண்ற அவ்வளவு பேரும் நரகத்துக்கு போயிட்டான். தர்க்கம் எங்கேயும் பக்தி விருத்தியை உண்டாக்காது. தர்க்கம் எங்கேயும் மனம் திரும்புதலை உண்டாக்காது. ஆனா
இங்கே இயேசு அன்பாக கொடுத்துருக்கிறாரு. ஆவியில், பரிசுத்த ஆவியில் எழுதப்பட்டு, பரிசுத்த ஆவியில் பேசப்பட்டு கொடுக்கப்பட்டது அவர் கொடுத்துருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இம்மானுவேல்ங்கிறது அவருக்கு பேர். இயேசு அவர் உங்களை உயிருக்குயிரை நேசிக்கிறாரு. போதும் அப்படிங்கிறாரு. பனிஷ்மெண்ட் என் பிள்ளைகளுக்கு போதுங்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை தம் பக்கம் இழுத்துக்கொள்ள முடிவு பண்ணிட்டாரு. இதை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது. உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசுக்கு பவர் கிடையாது. அவன் இயேசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். இயேசு அங்கே உலகத்தின் அதிபதினு 3 இடத்துல எழுதி வச்சாரு. அதனால் அவன் உலகத்தின் அதிபதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களை ஏமாத்திருக்கான். அங்கே இல்லைன்னு பண்ண முடியாது. அதுதான் பெர்மிஷன். இப்போ அந்த பெர்மிஷன் உலகத்தின் அதிபதி ஒன்றும் கிடையாதுப்பா, உனக்கு பவர் கிடையாதுப்பா, என் பிள்ளைகளை நான் மீட்டுக்கிறேன்னு வந்துட்டாரு. யாரை அவர் முன் குறித்திருக்கிறாரோ அவரை இப்போ தெரிந்து கொள்வார். நீங்கள் முன்பு குறிக்கப்பட்டவர்னா இந்த வசனம் உங்களுக்குள்ளே வேலை பார்க்கும். அப்படியே அழுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் இயேசு அப்படி அன்பு, அவருடைய அன்பு அப்படி உருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல். அந்த அன்பு மாதிரி ஒரு அன்பு கிடையவே கிடையாது. ஆனால் அவர் அன்பு மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவர். தான் பிள்ளையை பாதுகாக்க தெரிஞ்சவர். உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க. எட்டர்னல் லைஃப் இருக்குது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜாதி ராஜா. அவரை மீறி ஒன்றும் நடக்காது. ஆனால் அவரை முழுசாக விசுவாசிக்கணும், முழுசாக நம்பணும். அப்போ இந்த உலகத்தில் லைஃபு அங்கேயும் கொடுக்குறாரு, பரலோகத்திலையும் உங்களுக்கு நிரந்தரமாக அவரோடு இருக்க முடியும். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தன்னை உங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.